ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது வீடியோவும் போட போறேன். ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கும் நான் ரெண்டு வீடியோ போடணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே 1K லைக் வரணும். பார்க்கலாம் வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட பரத்வாஜ் வீட்ல தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி சசி பொட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நான் வீட்டை விட்டு வெளில போறேன் அப்படின்னு சொல்றா. இதை பார்த்த சந்தீப் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, என்ன சசி இங்க இருந்து போறேங்கிற, நீ எல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்றா. இல்லங்க, என்னால முடியல, நானும் எவ்வளவுதான் இந்த வீட்டுல இருந்துட்டு அசிங்கப்படுறது. இந்த ரோஹிணி என்ன திருட்டு பழி கட்டினா, இப்போ கொலகாரி பட்டத்தையும் கட்டிட்டா. இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் கூட மான மரியாதையே இல்லைன்னு அர்த்தம். நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு சொல்றா. உடனே கருணாவும் எவ்வளவுதான் சமாதானப்படுத்துறாங்க. இந்த பாருமா, நீ போகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லவே இல்லை நான் போய் தான் சேருவேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் பிடிவாதமா இருக்கா. உடனே சந்தீப் என்ன பண்றா, நானும் வரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவளோட கையை பிடிச்சிட்டு ரூமுக்கு அழைச்சிட்டு போறான். உடனே சசி சொல்றா, எனக்காக நீங்க ஒன்றும் வர வேணாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிட்டு ஒரு நாடகம் பண்ணிட்டு இருக்கா. உடனே சந்தீப் சொல்றா, இந்த பாரு சசி, என்னை நம்பிதான் நீ இந்த வீட்டுக்கு வந்த, உனக்கே இந்த வீட்டுல மரியாதை இல்லைங்கும் போது நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிட்டு அவனும் வீட்டை விட்டு வெளில போறதுக்கு தயாராயிட்டான். இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பவி பார்த்துட்டு உடனே சீமாட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி சசியும் சந்தீப்பும் வீட்டை விட்டு வெளில போறாங்களா, எல்லாத்தையும் காரணம் ரோஹிணி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்களும் பதறி அடிச்சுட்டு பாக்குறாங்க. அதோட ரோஹிணியோட மாமியார் சொல்றாங்க, இந்த பாருமா, நான் சொன்னா தப்பா நினைச்சுக்காத, நீ தான் அவங்க ரெண்டு பேட்டையும் போய் பேசணும் அப்படின்னு சொல்ல உடனே ரோஹிணியும் அவங்க ரெண்டு பேட்டையும் பேசுறதுக்காக வரா. உடனே அவங்க ரெண்டு பேரும் பிடிவாதமா போய் தான் தீருவேன் அப்படிங்கறதுல ரொம்பவே தெளிவா இருக்காங்க. இத பாக்குறதுக்கு அருணாக்கு பயங்கரமா கோபமா வருது. ஏன்னா தன்னோட மகனும் சரி மருமகளும் இந்த வீட்டுல இல்லைங்க போது நான் மட்டும் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும், நானே இந்த வீட்டை விட்டு வெளில போறேன், இதுதான் இந்த ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிதான் இதை கேட்கிற ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியா இருக்கு. அவரை கருணாவோட புருஷன்காரரு, என்னடி உனக்கு என்ன பைத்தியமா, இத்தனை வருஷமா ஒன்னா அந்த குடும்பத்தை பிரிக்க பாக்குறியா அப்படின்னு கேட்டா, அதுக்கு தானே இந்த ரோஹிணி ஆசைப்படுறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே பாட்டி சொல்றாங்க, இந்த பாரு கருணா, நீ என்னோட வீட்டு மருமக, அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரிலாம் பேசுறது நல்லாவா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன் இன்னைக்கு நடக்கிற விஷயம் ரொம்ப தப்பா தான் இருக்கு, ஆனா அதுக்காக இது சரியான முடிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவுதோ பேசி பாக்குறாங்க. ஆனா இதெல்லாம் பாக்குற சீமாக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே இதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை, ரோஹிணி தானே இதுக்கு காரணம், அதுக்கு அவ தான் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வா ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி ரூமுக்கு அழைச்சிட்டு போறா. உடனே ஒரு பேக்கை எடுத்து அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வைக்கிறா. ரோஹிணி, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு, இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாராவது வீட்டை விட்டு வெளில போனா அதுக்கு முழு காரணமும் நீ தானே சொல்லி உன் மேலதான் குறை சொல்லுவாங்க, அதனால நீ இந்த வீட்டை விட்டு இப்போதைக்கு போ, நம்ம அம்மா வீட்டுல போய் இரு அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்கும் போது ரோஹிணிக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரியும்க்கா, எனக்காக தான் நீங்க இப்பெல்லாம் சொல்றீங்க, ஆனா நான் எந்த தப்புமே பண்ணலையேக்கா, எல்லாத்துக்கான அந்த சசி தானே சொல்ல உடனே அவளை பிடிச்சு, இந்த பாருமா, உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுவும் நான் கர்ப்பமா இருக்கிற இந்த நிலைமையில நீ என் பக்கத்துல இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை, ஆனா வேற வழியே இல்லை, நீ புரிஞ்சுக்கிட்டு நீ இங்க இருந்து அம்மா வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இவளும் கட்டி தள்ளிவிட்டு உடனே ஓகேக்கா அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இவளும் சொல்றா. அதோட ரெண்டு பேரும் கீழே வராங்க. சீமா எல்லாருக்கும் முன்னாடி சொல்றா, ரோகிணி தான் வீட்டை விட்டு வெளில போறா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா சசிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, நம்ம பிளான் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரியே சிரிச்சிட்டு நிக்கிறா. இங்க நம்மளோட ரோஹிணி வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாரு காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கா. பாட்டிக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும், அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அவங்க எதுவுமே சொல்லாம கண்கலங்கி நிக்கிறாங்க. அப்புறம் மாமியாக்காரங்கள்ட்ட போய் பேசுனா உடனே அவங்க அவளை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இந்த வீட்டை விட்டு போறது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, உன்னை தடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாத்திட்டையுமே மன்னிப்பு கேட்டுட்டு சசியை பார்த்து முறைச்சிக்கிட்டே அந்த வீட்டை விட்டு போறா. அப்ப சீமா ரோஹிணி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. உடனே ரோஹிணி அவளை கட்டி பிடிச்சிட்டு மறுபடியும் ஒன்னு அழ ஆரம்பிச்சிடுறா. உடனே இதெல்லாம் பாக்குற சசிலாம் ஓவர் சீன் போடுறாளுங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரியே லுக்க விட்டுட்டு இருக்கா. அதை விட அழுதுகிட்டே நம்ம ரோஹிணி போகும்போது உடனே சித்தார்த்த ஒரு அழுதுகிட்டே ஒரு பார்வை பாப்பா. அதை பார்க்கும்போது சித்தார்த்துக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்படியே ரெண்டு பேரும் அழுதுட்டு பார்த்துட்டு அப்படியே இருப்பாங்க. அப்புறம் நம்ம ரோஹிணியும் வீட்டை விட்டு வெளில போவா. சித்தார்த் ரோஹிணி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். உடனே சொல்றா, என்னோட மனைவியே இந்த வீட்டில் இல்லாதப்ப நான் மட்டும் எப்படி அவளை தனியாக அனுப்ப முடியும், அதனால நானும் அவ கூட இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆறாங்க.
உடனே பாட்டி சொல்றாங்க, "இந்த பாரு சித்தார்த், நீ பண்றது சரியில்ல. நீ போக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த பாருங்க பாட்டி, ரோஹிணி என்ன நம்பி தான் இந்த வீட்டுக்கு வந்தா. இப்ப நானே வந்து அவளுக்கு வந்து துணையா இல்லன்னா வேற யாரு தான் இருப்பா? நான் போறேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா கிட்டயும் வந்து கையில முத்தம் கொடுத்து, அவங்க கால்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு, எல்லா பையையும் தூக்கிட்டு அங்கேருந்து போறான். இதெல்லாம் பார்க்கும்போது சீமாக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. ஏன்னா வந்து ரோஹிணிய தான் போ சொல்லியிருப்பா. இப்ப சித்தார்த்து போறாரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்களே, ஏன்னா அவளுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. அப்படியே பிரேம கட்டி பிடிச்சுட்டு அப்படியே அழுதுட்டே இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது சசிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நினைச்சத சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து சித்தார்த்தும் ரோஹிணியும் கைய பிடிச்சுட்டு வீட்ட விட்டு வெளில போயிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து பிரேமா வந்து அங்கேருந்து ஓடி வரான். ஓடி வந்து, "அண்ணா, எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு. ஆனா உங்க 2 பேரையும் வீட்ட விட்டு வெளில போவாதீங்கன்னு சொல்லக்கூட என்னால முடியல. என்ன மன்னிச்சிடுங்க. எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போறான். அதுக்கப்புறம் வந்து இங்க சீமா வந்து அவங்க மாமியார கட்டிப்பிடிச்சுட்டு அழறா. "எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்த" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ அழாதம்மா. அப்போ உன் வயித்துல குழந்தை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட சித்தார்த் வந்து சொல்றான், இரு நான் போய் டாக்ஸி பிடிச்சிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்க ரோஹிணி வந்து தனியா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அந்த நேரத்துல சசி கரெக்ட்டா வரா. வந்துட்டு ரொம்ப நக்கலா சிரிச்சுட்டு இருக்கா. "என்ன ரோஹிணி, பாவமா இருக்கு உன்ன பார்த்தா. இத்தன நாள் இந்த குடும்பத்துக்காக அப்படியே வந்து அவ்ளோ உழைச்சு கொட்டின. இப்ப அங்க இருக்கிறவங்களே, அதாவது உன்னோட அக்காவே உன்ன வீட்ட விட்டு வெளில துரத்திட்டால்ல. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன மாட்டி விட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணல. இப்ப பார்த்தியா? இப்ப யார் வீட்ட விட்டு வெளில போனா? அப்புறம் உனக்கு தெரியுமா? உன்ன மாட்ட வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் பாய்சன் கலந்த மாரி ஒரு ஆக்டிங்க போட்டேன். அத நம்பிட்டு நீயும் எல்லார்கிட்டயும் போய் சொல்லி என்னோட பிளான சுலபமா ஆக்கிட்ட. இப்ப எல்லாரும் சேர்ந்து உன்ன வீட்ட விட்டு வெளில துரத்திட்டாங்க. எல்லாமே என்னோட பிளான் தான்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல, நம்ம ரோகிணிக்குமே பயங்கரமா ஷாக் ஆவுது. சசி, உன்ன கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு அவ திட்டுறதுக்கு போறா. அப்ப டாக்ஸி வருது. உடனே சசியும் அங்கேருந்து ஓடி போயிடுறா. அப்புறம் ரோஹிணியும் வந்து சித்தார்த் கூட டாக்ஸில ஏறி போயிடுறா. இங்க சசி சந்தோஷமா உள்ளாக்க போகும்போது டக்குன்னு கையை பிடிச்சி யாரோ ஒருத்தவங்க இழுக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது அது வேலு தான். "என்ன பேபி, என்ன கவனிக்காம போறியே?" அப்படின்னு கேட்டா, "உன்னை கவனிக்காம வேற யாரு கவனிக்க போறா? இந்த பாரு, கண்ட நேரத்துல நீங்க வந்து நின்னுன்னு வையேன், யாராவது என்ன பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். நம்ம 2 பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். நான் நினைச்ச மாதிரி ரோஹிணியை வீட்டை விட்டு வெளில துரத்திட்டேன். நெக்ஸ்ட் என்ன தெரியுமா? அந்த சீமாவை ஏதாவது பண்ணணும். அப்புறம் இந்த குடும்பத்தில் உள்ள எல்லா சொத்தையும் நம்ம 2 பேரும் அனுபவிக்கணும்." அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. அதோட இங்க சீமாவை தான் காட்டுறாங்க. அவன் மனசு உடைஞ்சு போயிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா பிரேம்கிட்ட சொல்லி. பிரேமும் வந்து அவளுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்கா. "இந்த பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத. ரோஹிணி இப்ப தனியா இல்ல. அவ கூட வந்து சித்தார்த் இருக்காரு. ஸோ சித்தார்த் இருக்கிறதுனால அவர் வந்து ரோஹிணி நல்ல விதமா பார்த்துப்பாரு. நீ நீ இப்ப அழுவக்கூடாது. ஏன்னா உன் வயித்துல நம்ம குழந்தை இருக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா பேசிட்டு இருக்கான். அதோட இங்க ரோஹிணி சித்தார்த்துமே வந்து ஒரு இடத்துல உட்காந்து நிலாவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம குடும்பத்துல நடந்ததுக்கெல்லாம் அந்த சசி தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டுலாம். அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். டாடா, பாய், குட் நைட்.